ஹலோ காய்ஸ், நீங்கள் பார்த்துருது அனிமேட்லாஸ் தமிழ். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மை அவதார்ஸ் பாத் டு கிரேட்னஸ் அப்படிங்கிற மான்வாவோட 46வது எபிசோடோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 45 எபிசோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பார்க்குற எல்லாரும் ஒரு லைக் போட்டு பார்த்தீங்களா, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணும், எனக்குமே நெக்ஸ்ட் வீடியோ கிரியேட் பண்ண ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன எபிசோடோட லாஸ்ட்டில் என்ன நடந்திருக்குன்னா, நம்ம ஹீரோவும் அந்த ஹோலி ஸ்வாடோட செகண்ட் ட்ரையலை முடிச்சுட்டு தேர்ட் ட்ரையலுக்குள்ளே போயிருப்பான். அங்கே போய் பார்த்தா ஒரு ஆர்க் இருந்திருக்கும். அந்த ஆர்க் லீச்சும் நீ வெறும் டிவைன் ஆர்டரோட ஒரு பள்ளி தான், உன்னை இன்னைக்கு கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ணியிருக்கோம். நம்ம ஹீரோ சும்மா இருப்பானா, அந்த ஆர்க் லீச்சை போட்டு பொழந்தே அதை கொல்ற நிலைமைக்கு போயிருப்பான். இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். சரி வாங்க இந்த எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்லயே அந்த ஆர்க் லீச்சும், முட்டாள், உனக்கு அறிவுங்கிறது கொஞ்சம் கூட இல்ல, நீ இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மாதிரி தொணன்னு பேசுறதை நிறுத்திட்டு இங்க இருந்து தெரிச்சுக்கிட்டு ஓட போற, முடிஞ்சா இதை டாஜ் பண்ணி பாடுறா அப்படின்னு ஒரு ஹை லெவல் மேஜிக் அட்டாக் பண்ணுது. நம்ம ஹீரோவும் என்னது இவ்வளவு பெரிய அட்டாக்கா அப்படின்னு வாயை பொழந்து பார்த்துட்டு இருக்கான். அந்த ஆர்க் லீச்சும் டெத் போல்ட் ரெயின் அப்படிங்கிற அட்டாக்க நம்ம ஹீரோ மேல பண்ணிட்டாங்க. பார்த்தா ஒரே புகை மூட்டமா இருக்கு. அந்த ஆர்க் லீச்சும் சிரிச்சுக்கிட்டு, அந்த முட்டாள், அவனுக்கு தெரியாது இதுதான் என்னோட அல்டிமேட் மூவ், இதுல இருந்து யாராலையும் தப்பிக்க முடியாது, அந்த அரகண்ட் பெலாடினோட கதை இதோட முடிஞ்சு அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே, இதுக்கு வாய்ப்பே இல்லையே அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் அந்த அட்டாக்ல இருந்து ஒரு ஸ்கிராட்ச் கூட விழாம வெளியே வந்துட்டு, ஓ இதுதான் உன்னோட அல்டிமேட் மூவா, அட என்னப்பா அந்த அட்டாக் என் மேல படவே இல்லை அப்படிங்கிறான். அந்த ஆர்க் லீச்லாம் நம்ம ஹீரோ உயிரோட இருக்கிறத பார்த்து பயத்திலேயே நடுங்கிக்கிட்டே, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இந்த அட்டாக்ல இருந்து எந்த ஒரு பெலாடினாலையும் தப்பிக்கவே முடியாது, ஆனா இவன் எப்படி தப்பிச்சான், இது இம்பாசிபிள் ஆச்சு அப்படின்னு ஷாக்லயே நடுங்கிக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் சொல்றதுக்கு கொஞ்சம் வருத்தமா தாங்குது, ஆனா உன்னோட அட்டாக்கு அதுல இருந்து என்னால ஈஸியாவே டாஜ் பண்ண முடிஞ்சுச்சு, இதை நம்புறதுக்கு உனக்கு கஷ்டமா தான் இருக்கும், ஆனா இதுதான் உண்மை, உன்னோட அட்டாக்ல இருந்து எனக்கு சிங்கிள் ஸ்கிராட்ச் கூட ஏற்படல அப்படின்ட்டு. இதுவே நான் இந்த ஆர்க் லீச் கூட சண்டை போடும் போது ஹென்ஸோட நாலேஜ் மட்டும் இல்லைனா கண்டிப்பா செத்துருப்பேன். ஹென்ஸ் ஒரு இம்மோர்டல் கிங்கா இருக்கிறதுனால எனக்கு டார்க் மேஜிக்ல இருக்க ஒவ்வொரு வீக்னஸும் தெரியும், அதனாலதான் நான் இப்போ உயிரோட இருக்கேன். சரி இந்த ஆர்க் லீச்சோட கதையும் முடிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஸ்லாஷ். அந்த ஆர்க் லீச்சோட கதையும் முடிஞ்சு அந்த ஆர்க் லீச்சும் சாவர நிலைமையில, டே பெலாடின், உங்ககிட்ட இருந்து நான் இதை எதிர்பார்க்கல, நீ கொஞ்சம் பவர்ஃபுல்லா தான் இருக்க, ஆனா உன்னால என்னை எப்பவுமே அழிக்க முடியாது, என்னோட கோர் அது இன்செக்ட் மாதிரி திரும்ப திரும்ப நான் வந்துகிட்டே இருப்பேன், என்னை யாராலையும் அழிக்க முடியாது அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் என்னது உன்னை அழிக்க முடியாது அப்படின்னு பாக்குறான். அப்ப அந்த ஆர்க் லீச்சும், பெலாடின் பரவாயில்லாம், உன்னோட டிவைன் ஆர்டர் ஒரு பவர்ஃபுல்லான பெலாடினை வச்சிருக்காங்க, அப்படி இருந்தாலும் கூட என்னை நிரந்தரமா அழிக்க முடியாது, நான் திரும்ப திரும்ப வருவேன், என்னோட ரிவெஞ்ச உனக்கு கொடுப்பேன் அப்படிங்கிறான். அந்த ஆர்க் லீச்சோட கோர் தான் அந்த முட்டை மாதிரி இருக்காட்டுங்குது. நம்ம ஹீரோவும் அந்த ஆர்க் லீச்சோட கோர் கிட்ட போய் போ அப்படிங்கிறான். அந்த கோரே ஒரு செகண்ட் பயந்து போச்சு. இந்த கோருக்கு வந்து பிசிக்கல் ஃபார்ம் இல்ல, ஸ்பிரிட் ஃபார்ம் இருக்க மாட்டேங்குது, அதுதான் நம்ம ஹீரோட்ட பேசிட்டு இருக்கு. நம்ம ஹீரோவும் திரும்ப வருவியா, சரி வா வா நான் உனக்காக வெயிட் பண்றேன் அப்படிங்கிறான். அந்த கோரு என்னது வெயிட் பண்றியா அப்படின்னு ஷாக் ஆகுது. நம்ம ஹீரோவும் சரி நீ இப்ப போக வேண்டிய நேரம் வந்துருச்சு, உனக்கு டாடா பாய் பாய் அப்படின்னு அந்த கோர் அழிச்சிட்டான். அப்புறம் அங்க இருக்க வயசும், இப்போ தேர்ட் ட்ரையல் கம்ப்ளீட் ஆயிருச்சு, நீங்க ஹோலி ஸ்வாட் எடுக்கிறதுக்கு தயாரா இருக்கீங்க அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் எப்பவும் போல மான்ஸ்டர்ஸை தோக்கடிச்சோடி தானே ரிவார்டை கிளைம் பண்ண முடியும், இது வழக்கமான ப்ரொசீஜர் தானே அப்படின்ட்டு இப்போ ஹோலி ஸ்வாட் எடுக்க வேண்டிய நேரம் அப்படிங்கிறான். அப்புறம் நம்ம ஹீரோவும் அந்த ஹோலி ஸ்வாட் இருக்க ரூமுக்கு வந்துட்டு, ஓ இதுதான் அந்த ஹோலி ஸ்வாடா, இந்த ஹோலி ஸ்வாட் தான் இந்த இம்மோர்டல் கிங்கோட அபீஸை கிரியேட் பண்ணதா அப்படிங்கிறான். அப்ப அங்க இருக்க வயசும், இந்த ஹோலி ஸ்வாட் உங்களை மாஸ்டரா தேர்ந்தெடுக்குது அப்படிங்குது. நம்ம ஹீரோவும் சரி ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு அந்த ஸ்வாடை இழுத்தா அதுல இருந்து டிவைன் எனர்ஜி பிச்சுக்கிட்டு வெளியே வருது. நம்ம ஹீரோவும் எனக்கு முன்னாடி ஏதோ ஃப்ளோ ஆகுற மாதிரி இருக்கு அப்படின்னு ஷாக் ஆயிட்டு, இந்த இமேஜ் இதெல்லாம் பாஸ்ட் ஹீரோஸோட டெக்னிக்ஸ், இந்த வீடியோ ஹாலோகிராம்ல இந்த ஸ்வாடை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, அது மட்டும் இல்லாம ஒரு மான்ஸ்டர் கூட சண்டை போடும் போது எப்படி ஸ்ட்ராட்டஜி போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுல சொன்ன நாலேஜ் எல்லாமே இதுக்கு முன்னாடி இந்த ஸ்வாடை வச்சிட்டு இருந்தவங்களோட நாலேஜா இல்ல, அவங்களோட நாலேஜ் மட்டும் இல்ல, அவங்களோட எமோஷனையும் என்னால ஃபீல் பண்ண முடியுது அப்படிங்கிறான். அப்ப அந்த ஸ்வாட்ல இதுக்கு முன்னாடி அந்த ஸ்வாடை யார் யார் வச்சிருந்தாங்களோ அந்த ஹீரோஸ் எல்லாம் நம்ம ஹீரோ கூட சேர்ந்து அந்த ஸ்வாட் எடுக்கிற மாதிரி இருக்கு. அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தோம் உங்களோட மைண்ட் அப் ஸ்கில் ஆக்டிவேட் ஆயிருச்சு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் நான் ஒரு ஆர்டினரி பெலாடினா இருந்து இப்போ ஹோலி ஸ்வாட எனக்கு பாஸ் பண்றாங்களா, சரி இதை ரொம்ப நேரம் இழுக்க வேண்டாம், இதை முடிச்சிடலாம் அப்படின்னு அந்த ஹோலி ஸ்வாட இழுக்கிறான். அந்த ஸ்வாடும் வெளியே வந்துருச்சு. நம்ம ஹீரோவும் உன்னை வரவேற்கிற பார்ட்னர் அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தோம் உங்களோட என்லைட்மெண்ட் கண்டிஷன் ஃபில்ஃபில் ஆயிருச்சு, இப்போ உங்களுக்கு பிளஸிங் ஹோலி ஸ்வாட் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் ஆல்ரைட் அப்படின்ட்டு இது சிக்மெண்டாவா அப்படிங்கிறான். அப்ப அந்த
அந்த ஸ்வாடும் க்ளோ ஆகுது. நம்ம ஹீரோவும் இது என்னதுடா அப்படின்னு ஷாக் ஆகுறான். பார்த்தா அந்த ஸ்வாடு நம்ம ஹீரோ கையில இருந்த அந்த சிம்பிளுக்குள்ள போயிருச்சு. நம்ம ஹீரோவும் ஓ இதுவும் ஒரு பாக்கெட் டைமென்ஷன் மாதிரி தானா, இது இருக்கிறதுனால என்னோட ஸ்வாட கேரி பண்ணிட்டு போறதுக்கு கன்வீனியன்ட்டா இருக்கும், இது ஒரு நல்ல ஸ்கில்டா அப்படிங்கிறான். அப்ப நம்ம ஹீரோவோட சிஸ்டத்துல இருந்தோம் உங்களோட பெலாடின்ஸ் காம்பேக்ட் டெக்னிக் அப்புறம் மிக்ஸ்டு வெப்பன் மாஸ்டரி இந்த 2 ஸ்கில்லும் சேர்ந்து இப்போ ரோசியா ஸ்கேர்டு காம்பேக்ட் ஆர்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னு நோட்டிபிகேஷன் வருது. நம்ம ஹீரோவும் ஓ புது ஸ்கில்லா, அதை ட்ரை பண்ணி பார்த்தரலாம் அப்படின்னு அவனோட ஸ்வாட வெளியே எடுத்துட்டு இது ரொம்பவே இன்கிரெடிபிளா இருக்கு, ஏன்னா இந்த ஹோலி ஸ்வாட யார் வச்சிருக்காங்களோ அவங்களோட காம்பேக்ட் ஸ்கில்ல இது ரிஃபைன் பண்ணுது. இப்போ என்னோட ஸ்ட்ரென்த் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆன மாதிரி இருக்கு, அது மட்டும் இல்லாம என்னோட மூவ்மெண்ட் ஸ்பீடும் நல்லா ஷார்ப் ஆன மாதிரி இருக்கு. அப்புறம் கடைசியா இந்த ஹோலி ஸ்வாட நான் கிளைம் பண்ணிட்டேன் சயின்டிஸ்ட் அப்படிங்கிறான். அப்புறமேட்டுக்கு வெஸ்டர்ன் இயான் கான்டினென்ட்ல டலியா கிங்டம் அப்புறம் ரெஸ்கியூ கிங்டத்துக்கு நடுவுல இருக்க ஒரு மவுண்டன்ல காட்டுறாங்க. நம்ம இம்மோர்டல் கிங் ஹான்ஸும் இது டார்க் மேஜிக்கோட வேலி. அப்புறம் உன்னோட பேர் என்ன அப்படின்னு கேக்குறான். அங்க இருக்க ஒருத்தனும் மை லார்டு என்னோட பேரு விக்டர் நலன் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் விக்டர் நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு கேக்குறான். அப்ப அந்த விக்டரும் கண்டிப்பா மை லார்டு, உங்களை தெரியாத யாராவது இருக்க முடியுமா, நீங்க தான் இம்மோர்டல் கிங், நீங்க என்ன சொன்னாலும் நான் செய்யறேன், என்னை உயிரோட மட்டும் விட்டுருங்க அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் நான் இங்க வந்ததுக்கான ஒரே காரணம் என்னன்னா இவனை ரெக்யூட் பண்றதுக்காக தான் வந்தேன், ஆனா இவன் என்னன்னா ரொம்பவே பயந்து இருக்கான் அப்படின்ட்டு அவனோட ஐ ஆஃப் அபீஸ் அப்படிங்கிற ஸ்கில்ல ஆக்டிவேட் பண்றான். நம்ம ஹீரோவும் ஷாக் ஆயிட்டு வெளி என்னதுடா அப்படின்னு பாக்குறான். அப்ப அங்க இருக்க விக்டரும் மை லார்டு ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு கேக்குறான். நம்ம ஹீரோவும் எவனோ ஊருக்கே தெரியற மாதிரி சாக்ரிஃபைசல் ரிச்சுவலை நடத்துறான், அதுவும் வெஸ்ட் அப்புறம் சவுத் ரீஜியன்ல ஒரே டைம்ல நடத்துறானுங்க அப்படிங்கிறான். அப்ப அந்த விக்டரும் எந்திரிச்சு மை லார்டு அவனுங்க என்ன தைரியம் இருந்தா உங்களோட அப்ரூவல் இல்லாம இந்த மாதிரி ஒரு ரிச்சுவல் நடத்துவானுங்க, அவனுங்களை சும்மா விடக்கூடாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோவும் ஆமா அவனுங்களை சும்மா விடக்கூடாது, நானே நேரா போய் அவனுங்களை கவனிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அங்கிருந்து கிளம்புறான். அப்புறமேட்டுக்கு யாரோ சாக்ரிஃபைஸ் ரிச்சுவல் நடத்துறாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ கிளம்பி இருப்பான்ல, அவனுங்க தான் இந்த டார்க் மெஜிஷியன் கும்பலாட்டுங்குது. அப்ப அங்க இருக்க ஒரு டார்க் மெஜிஷியனும் எல்லாமே நம்ம பிளான் போட்ட மாதிரி தான் போயிட்டு இருக்கு, இப்போ நமக்கு ப்ராப்ளமா யாருமே இல்ல, 30 வருஷமா நாம எல்லாருமே இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நாம 30 வருஷமா போட்ட எஃபோர்ட் இப்போ ஒரு காயா இருந்து பலமா வரப்போகுது அப்படின்ட்டு அந்த டார்க் மெஜிஷியனும் ரத்தத்தை காக்குறான். அங்க இருக்கவனும் என்னாச்சு அப்படின்னு கேக்குறான். இன்னொருத்தனும் வந்து நம்ம மேஜிக் சர்க்கிள் இப்ப வீக் ஆயிட்டு வருது அப்படிங்கிறான். அப்போ அந்த ரத்தம் கக்கணவனும் முடியாம எந்திரிச்சுக்கிட்டு நாம 30 வருஷமா இந்த நாளுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், நம்மளோட பிளான் வேஸ்டா போகக்கூடாது, இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நான் ஏற்கனவே இதுக்கு ஒரு சொல்யூஷனையும் கண்டுபிடிச்சு வச்சிருக்கேன் அப்படின்னு அவங்களத்துல இருக்க ஒரு டாலர் எடுத்து இப்போ நான் பண்ண போறது எல்லாத்துக்கும் ஃபேரா இருக்கும், நான் இப்போ என்ன சாக்ரிஃபைஸ் பண்றேன், என்னோட சாக்ரிஃபைஸை ஏத்துக்காங்க அப்படின்ட்டு அவனே சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டான். அப்போ அந்த மேஜிக் சர்க்கிளுக்கு தேவையான டார்க் எனர்ஜி வந்து அதோட பவரை மறுபடியும் கெயின் பண்ணிருச்சு. அப்போ அந்த டார்க் மெஜிஷியனும் எல்லாம் நம்ம பிளான் போட்ட மாதிரியே போகுது அப்படிங்கிறான். அப்போ அந்த டார்க் எனர்ஜில இருந்து ஒரு வாய்ஸ் உங்களோட சாக்ரிஃபைஸை நான் ஏத்துக்கிட்டேன் அப்படிங்குது. அப்போ அந்த குள்ளா போடணும் நாங்க 30 வருஷமா உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம், உங்களுக்கு ஞாபகம் இருக்கா, நீங்க தான் இந்த வேர்ல்டோட பூ கீப்பர், உங்களை தெரியாத ஆளே இந்த வேர்ல்டுல இல்ல, கூடி சீக்கிரமே நீங்க வெளியே வருவீங்க, அப்போ இந்த வேர்ல்டு அதோட முடிவை மீட் பண்ணும், இது எல்லாம் ஒரு எழுதப்படாத விதி அப்படிங்கிறான். அப்புறம் டாப் ஸ்பீட் XYZ அப்படிங்கிற நண்பர் வந்து நமக்கு சூப்பர் சாட் பண்ணிருக்காரு. நண்பா உங்க சூப்பர் சாட்டுக்கு ரொம்பவே நன்றி, நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இதோட இந்த சாப்டர் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.